என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் பேனலில் எப்படி வந்து நம்ம ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன ஒர்க்கு உள்ளே பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான ஃபுட்டேஜ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடியோஸ் வச்சு எடிட் பண்ணலாம், இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் பேனல் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேனலில் எப்படி வந்து நம்ம இம்போர்ட்டிங் எப்படி பண்ணுறது, ஃபுட்டேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபைலில் போய் இம்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் ஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் இம்போர்ட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை நேராக வந்து உங்கள் சிஸ்டமில் உள்ள ஃபைல்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைல், அப்புறம் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஃப்ரம் லைப்ரரிஸ், ஸோ இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இம்போர்ட் ரீசன்ட் ஃபைல்ஸ், ரீசன்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸு இல்லை வந்து நீங்கள் ரீசெண்டாக வந்து எங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இதில் நீங்கள் காமிக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஃபைலில் போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் பேனலுக்குள்ளே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போனாலும் கூட நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து உள்ளே நான் கிளிக் பண்ணிட்டேன், என்னோடய சிஸ்டம்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்னோடய பிசியில் வந்து நான் வந்து தனியாகவே டைட்டில் போட்டு தனியாக நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் வந்து நான் வந்து இதிலேருந்து தான் ஃபைல்ஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தேவையான ஃபுட்டேஜஸ் வந்து இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நான் எதுக்காக நான் இந்த ஃபோல்டர் போடுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபோல்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணுறீங்க, இல்லை ஒரு அனிமேஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபுட்டேஜஸ் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. வீடியோஸு, இமேஜஸ்ஸு, ஆடியோ நிறைய நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் நீங்கள் வேறு இடத்துலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஃபுட்டேஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க, இல்லை அதை டெலீட் பண்ணிட்டீங்க, மறந்துட்டு டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலில் வந்து அது மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்னு காமிக்கும். திரும்ப நீங்கள் அதை போய் தேடி எடுக்கணும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்கல அப்படின்னா அது கிடைக்காமலே போயிடும். அந்த இடத்துல நீங்கள் பண்ண ஒரு எஃபெக்டாக இருக்கட்டும், ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், முக்கியமாக இப்போ இது வந்து ஃபோட்டோஷாப்புக்கு அண்ட் இல்லஸ்ட்ரேட்டருக்கு வந்து தேவையா அப்படின்னா அந்தளவுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோல்டர் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் ஃபுட்டேஜை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் அது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஒர்க், இந்த லெசன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? ஸோ இந்த லெசனுக்காக நான் வந்து ஏஇ ஸ்கில் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போடுறோம். அதோடு வந்து நம்மளுடைய ஏஇபி, ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலு, ஏஇ ப்ராஜெக்ட் ஃபைல் நம்ம போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து ஒரு ஃபோல்டர் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சரிங்களா? சாம்பிள் ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சாம்பிள் ஃபுட்டேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏதாவது 2 வீடியோ எடுத்துக்கலாம். 2 வீடியோ, ஒரு இமேஜ், 2 இமேஜ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபுட்டேஜ்னு இருக்குது. ஸோ அது நம்ம தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நார்மலாக நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பேனலில் எனக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து இது என்ன ஃபைல்னு காமிக்கும். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு காமிக்கும், என்ன ஃபைல்னு காமிக்கும். ஜேபக் இருந்தால் இது ஒரு இமேஜ் ஃபைலு. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு இமேஜ் ஃபைலு, ஜேபக் ஃபைலு, ஜேபக் ஃபைல் நேம் போட்டிருக்கோம் உங்களுக்கு, ஜேபக் ஃபைலு இங்கேயுமே போட்டிருக்கோம். இது வந்து வீடியோ ஃபைலு, ஓகேங்களா? இது ஒரு வீடியோ ஃபைலு, இது ஒரு வீடியோ ஃபைல், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நான் ப்ராஜெக்ட் விண்டோவில் என்னோடய ஃபுட்டேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஏன் நான் இம்போர்ட் பண்ணிக்கணும்னா இந்த ப்ராஜெக்ட் விண்டோவிலேருந்து தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டைம்லைனில் வச்சு நான் எடிட் பண்ணி
ஒரு அவுட்புட்டை நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து லெஃப்ட்டில் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் பேனலில் பக்கத்துலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் பேனலில் நம்ம வந்து ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி வந்து நம்ம காம்போசிட் பண்ண போகிறோம், இங்கே எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றத, டைம்லைனில் எப்படி நம்ம போட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.